வணக்கம். இது இரவில் கேட்க இனிய தமிழ் கதைகள் பகுதி. இந்த பகுதியில இப்ப நாம கேட்க போற கதை மனிதனின் பாவம். அந்த காலம் புத்தரின் காலம். அமைதியும் இயற்கையும் செழுமையாக செழித்திருந்த காலம். அக்காலத்தில் அங்குலிமால் என்ற கொடூர கொள்ளையனும் வாழ்ந்து வந்தான். அங்குலிமாலுக்கு ஒரு பழக்கம் இருந்தது. அது என்னவென்றால், அவன் கொள்ளையடிக்கும் வீடுகளில் யாரேனும் மனிதர்கள் இருந்தால் அவர்களை கொடூரமாக கொலை செய்வான். அவர்களின் விரல்களை வெட்டி மாலையாக அணிந்து கொள்வான். இதனால் அங்குலிமாலை கண்டாலே அனைவரும் வெறுத்து ஒதுங்கினர். பல அரசாங்கங்கள் அங்குலிமாலின் தலைக்கு விலையை நிர்ணயம் செய்தன. அங்குலிமாலால் சுதந்திரமாக நாட்டிற்குள் வலம் வர முடியவில்லை. பல அடர்த்தியான காட்டிற்குள்ளும் வனத்திலும் திருடன் போல் மறைந்து வாழ்ந்திருந்தான் அங்குலிமால். அங்குலிமாலின் கொடூர கொள்ளையடிக்கும் புத்தியும் அங்குலிமாலின் கொடுமையான செயல்களும் நாடு முழுவதும் பரவி கிடந்தன. ஒரு நாள் அங்குலிமால் வனத்தில் மறைந்து யாரேனும் நமக்கு அகப்படுவார்களா, நமக்கு கொள்ளையடிக்க வாய்ப்பு கிடைக்குமா என்று மறைந்து அந்த வனத்தில் அலைந்து கொண்டிருந்தான். இப்படியே வனங்கள் கலந்து புத்தர் வனத்தை அடைந்தான் அங்குலிமால். அன்று புத்தர் வனத்தில் வலம் வந்திருந்தார். அங்குலிமால் ஒரு பெரிய கூரிய கத்தியை கையில் எடுத்துக்கொண்டு புத்தரின் முன் சென்றான். ஐயா, உங்களிடம் ஏதேனும் பொருள் இருந்தால் தாருங்கள், இல்லையேல் உயிரை விட நேரிடும் என்றார். புத்தர் ஒரு மெல்லிய சிரிப்புடன், என் மனமும் குணமும் தவிர என்னுடன் வேறெதும் பொருட்கள் இல்லையப்பா என்றார். அங்குலிமாலும் புத்தரை ஒரு வலம் வந்து பார்த்தான். ஒற்றை ஆடை, அதுவும் தூய்மையான கதர் ஆடை. அவர் கண்களில் தூய ஒளி தெரிந்தது. முகத்தில் சாந்தமும் அமைதியும் குடிக்கொண்டிருந்தது. அங்குலிமாலால் எதையும் பேச முடியவில்லை. புத்தரிடம் அடுத்த வார்த்தையும் கூற முடியவில்லை. அவர் கையில் இருந்த கொலைவாள் தானாக வழுக்கி கீழே விழுந்தது. புத்தர் அமைதியுடன் அங்கிருந்து கடந்து சென்றார். அங்குலிமாலால் புத்தரின் பார்வையில் இருந்து வெளிவர முடியவில்லை. புத்தரின் முகத்தில் உள்ள அமைதியும் அவரது ஒளி நிறைந்த பார்வையும் அங்குலிமாலை மிகவும் துன்பப்படுத்தியது. அங்குலிமால் வனத்தில் இருந்த ஒரு மர நிழலில் அமர்ந்தான். அவன் இதுவரை செய்த பாவங்களை கண்களை மூடி நினைத்து பார்த்தான். அவனை சுற்றிலும் இரத்த வாடை வீசியது. அவனையே அவனுக்கு பிடிக்கவில்லை. ஒருவரும் கொலை செய்யப்படும் பொழுது எழுப்பும் சத்தமே அவன் மனம் நிறையவும் காது நிறையவும் ஒலித்துக் கொண்டிருந்தது. அவனால் தூங்க முடியவில்லை. அவன் நிம்மதியாக தூங்கி பல வருடமானது. அவனுக்கு அப்பொழுதுதான் ஞாபகம் வந்தது, இந்த கொடுமையான சூழலில் இருந்து நாம் விடுதலை பெற வேண்டும். அதற்கு ஒரே வழி அந்த ஞானிதான். அந்த ஞானியை நாம் தொடர்ந்து செல்ல வேண்டும். இந்த கொடூர வாழ்க்கையிலிருந்து விடுதலை பெறவே நாம் இவரை சந்தித்தோம் போல் இருக்கிறது என்று புத்த மடத்தை நோக்கி அங்குலிமால் நடக்கத் தொடங்கினான். புத்த மடத்தையும் அடைந்தான் அங்குலிமால். அங்குலிமாலை பற்றி அறியாதவர் யாரும் கிடையாது. நிச்சயம் மடத்தில் இருந்த அனைவருக்கும் தன்னை பற்றி தெரியும். தன்னை புத்தரை பார்க்க அனுமதிக்க மாட்டார்கள். நாம் நேர்வழியில் சென்றால் நாம் நினைத்தது நிறைவேறாது என்று எண்ணி அங்குலிமால் சுவர் ஏறி குதித்தான் வழக்கம் போல். புத்தரின் தலைமை சீடனான சாரிபுத்திரன் அங்குலிமால் சுவர் ஏறி குதிப்பதை கண்டார். மற்ற சீடர்களை அழைத்து அங்குலிமாலை பிடித்தார். அங்குலிமால் ஒரு கொடூர கொலைகாரன். இவன் எதற்கு புத்த மடாலயத்துள் நுழைந்தான், என்னவென்று கேட்போம் என்று சாரிபுத்திரன் அங்குலிமாலின் அருகில் சென்றான். எதற்காக இங்கு வந்தாய்? வெளியே செல், உனக்கு இங்கே இடம் கிடையாது. இங்குள்ள அனைவரும் இறைவனையும் அமைதியையும் தேடி வந்துள்ளனர். நீ நினைக்கும் அளவிற்கு இங்கு பொன்னும் பொருட்களும் இல்லை, நீ கொலை செய்ய ஆட்களும் இல்லை என்றார் சாரிபுத்திரன். அங்குலிமாலுக்கு நன்றாக புரிந்தது, இவர்கள் நிச்சயம் தம்மை புத்தரை பார்க்க அனுமதிக்க மாட்டார்கள் என்று மனதில் திடமாக எண்ணினான். எண்ணிய அங்குலிமால் சாரிபுத்திரனிடம் மனம் விட்டு பேசத் தொடங்கினான். நான் பல வருட காலமாக பல பாவங்களை அடுக்கடுக்காக செய்து வந்துள்ளேன். அமைதியாக யோசித்து பார்த்தால் என் வாழ்வில் நிம்மதி என்பதே எனக்கு கிடைத்திருக்காது.
நான் எவ்வளவு பொருட்களை கொள்ளையடித்தாலும் அந்த பொருட்களை என்னால் ஆள முடியாது. நிம்மதியாக பொருட்களை வைத்து வாழ முடியாது. என்னில் இருக்கும் கொலைகார எண்ணம் மீண்டும் மீண்டும் என்னை கொள்ளையடிக்க செய்தது. நான் கொள்ளையடித்த பொருட்களை எல்லாம் வைத்து வாழ வேண்டும் என்று நான் நினைக்கவில்லை. ஆனால் என்னுள் இருந்த அரக்கன் என்னை அமைதியாக்க விடவில்லை. என்னை ஒரு முறையாவது புத்தரை காண விடுங்கள். எனக்கு என்ன நடக்கிறது? என்னுள் ஏன் இவ்வளவு கொடூரமான நினைவுகளும் எண்ணங்களும் தோன்றுகின்றது என்பதை பற்றி நான் அறிய வேண்டும் என்று கூறினான். சாரிபுத்திரனுக்கு அங்குலிமால் பேசும் வார்த்தையில் நம்பிக்கை எழுந்தது. அங்குலிமால் இம்முறை கண்களில் கொடூரத்தை காணவில்லை. அதற்கு பதிலாக அங்குலிமாலின் கண்களில் அழுகையே வந்தது. சாரிபுத்திரன் சற்றே யோசித்தான். இவ்வளவு பெரிய கொடூர கொலைகாரன் இவன் எப்படி அழுகிறான்? இவன் அனைவரையும் அழ வைப்பதுதானே இவனது பழக்கமாக இருந்தது என்று சாரிபுத்திரன் எண்ணினார். இருந்தும் சீடர்கள், இவன் புத்தரை காண வந்தது எங்களுக்கு சரியாக படவில்லை. இவனால் புத்தருக்கு ஏதேனும் ஆபத்து நேருமோ என்று பயமாக உள்ளது. நீங்கள் இவன் ஜாதகத்தையும் ரேகையையும் சரிபாருங்களேன் என்றார். சாரிபுத்திரர் ஒரு அதிமேதாவியான ஜோதிடராவார். அவருக்கு இறந்த காலம், இதற்கு முன்பா எவ்வாறு பிறந்துள்ளார் என்ற வரலாறும் ஒரு மனிதனை பற்றி தெரியும். இதற்கு முற்பிறவியிலும் முன்ஜென்மத்திலும் ஒரு மனிதன் என்ன பிறவி எடுத்திருக்கிறான், அவன் செய்த பாவ புண்ணியங்கள் எல்லாவற்றையும் அறிய வல்லவர் சாரிபுத்திரன். அவன் என்ன செய்கிறார்? அங்குலிமாலின் கைகளை பிடித்து அவன் ஜாதகத்தை பார்க்கிறார். அங்குலிமாலின் ஜாதகத்தை பார்த்த சாரிபுத்திரன், முற்பிறவியில் அங்குலிமாலின் செயல்கள் என்ன, எத்தனை பிறவி அங்குலிமால் எடுத்துள்ளான் என்பதை தன் ஞான திருஷ்டியில் கண்டார். சாரிபுத்திரனுக்கு ஒன்றுமே விளங்கவில்லை. அத்தனை பிறவியிலும் பாவம் மட்டுமே செய்து வந்தான் அங்குலிமால். ஒரு சிறு புண்ணிய காரியம் கூட அவனுடைய ஜாதகத்தில் இல்லை. அங்குலிமால் தனது சீடர்களிடம் கூறினார், இவன் 7 பிறவியிலும் ஒரு துளி நன்மையை கூட இவ்வுலகத்திற்கும் உலக மக்களுக்கும் செய்யவில்லை. இவன் நிச்சயம் நம் புத்த பெருமானுக்கு ஆபத்து விளைவிக்கவே இங்கு வந்துள்ளான். இவனை உள்ளே அனுமதிக்க வேண்டாம், வெளியே அழைத்துச் செல்லுங்கள் என்றான் சாரிபுத்திரன். இதை கேட்டதும் அங்குலிமாலுக்கு கண்களில் கண்ணீர் பெருகியது. எவ்வளவு பெரிய கொலைகளையும் எவ்வளவு பெரிய அகோரத்தையும் ஒரு நொடியில் நிறைவேற்றியவன் நான். ஆனால் நன்மை செய்ய விரும்பினால் எனக்கு எத்தனை தடைகள் வந்து நிற்கின்றன. என் இறைவனை ஒருமுறை காண வேண்டும். இப்பாவ கடலில் இருந்து நான் கரையேற வழி கேட்க வேண்டும். ஏன் எனக்கு இந்த உயிர்? இனி நான் உயிர் வாழ்ந்து என்ன செய்ய போகிறேன் என்ற ஒரு முடிவுக்கு வந்தான் அங்குலிமால். சீடர்களை விளக்கினான். நீங்கள் யாரும் என்னை வெளியில் அனுப்ப வேண்டாம், நானே வாசலை தாண்டி செல்கிறேன் என்று வேகமாக நடந்து மடாலயத்திற்கு வெளியில் வந்தான் அங்குலிமால். மடாலய சுவற்றில் தன் தலையை பலமுறை மோதிக்கொண்டான். ரத்தம் வழிந்தது. முதன் முறையாக அங்குலிமாலின் இரத்த வாசனையை அங்குலிமாலே நுகர்ந்தான். அதாவது பிற மானிடர்களின் இரத்த வாசனையை நுகர்ந்த அந்த கொடூரனின் மூக்கு இன்று முதன்முறை அவனுடைய இரத்த வாசனையை நுகர்ந்தது. இவ்வாறு நடந்து கொண்டிருக்கும் போது புத்தர் அங்குலிமாலை நோக்கி நடந்து வந்தார். என்ன செய்கிறாய்? எதற்காக இந்த வேலையை செய்கிறாய் நீ? ஓ, தற்கொலை எண்ணமா? எதற்காக என்று பொறுமையுடன் கேட்டார் புத்தர். புத்தரை கண்டதும் காலில் விழுந்து வணங்கிய அங்குலிமால் நடந்ததை அனைத்தையும் சொன்னார். புத்தர் சாரிபுத்திரனை அழைத்தார். சாரிபுத்திரா, ஏன் இவனை மடாலயத்துக்குள் நீ அனுமதிக்கவில்லை? நான் வரும் வரை இவனை காத்திருக்க செய்வதுதானே உன் கடமை என்றார். புத்த பெருமானே, நான் இவன் ஜாதகத்தை ஆராய்ந்து பார்த்தேன். இவன் முற்பிறவியிலும் இப்பிறவியிலும் எந்த ஒரு சிறு புண்ணியத்தையும் சேர்த்து வைக்கவில்லை. கொடூர பாவங்களை மட்டுமே செய்து வந்துள்ளான். இவனால் தங்களின் உயிருக்கு ஏதேனும் ஆபத்து விளைவிக்க கூடுமோ என்றே இவனை மறுதளித்தோம் என்றான் சாரிபுத்திரன். புத்தர் கூறினார், நீ இவன் ஜாதகத்தில் என்ன கண்டாய் என்றான். சாரிபுத்திரன் சொன்னார், இவன் ஜாதகத்தில் இவன் முற்பிறவியில் என்னென்ன செய்தான் என்பதை கண்டேன் இறைவா என்றார்.
புத்தர் சிரித்துக்கொண்டே சொன்னார், சாரிபுத்திரா, நீ கணித்தது எல்லாம் இறந்த காலம் எல்லாம் முடிந்த காலம். நீ இவனின் எதிர்காலத்தை கண்டாயா என்றான். சாரிபுத்திரன் தலைகளை கவிழ்ந்தார். உடனே புத்த பெருமான் அங்குலிமாலை பார்த்து, அங்குலிமால், நீ திருந்த உனக்கு 1 வாரம் போதும். நீ இந்த 1 வார காலமும் என்னுடன் இரு. உள்ளே சென்று வைத்திய முறைப்படி உன் காயத்திற்கு மருந்திடு என்று அங்குலிமாலை உள்ளே அனுப்பினார். சாரிபுத்திரனும் மற்றவர்களும் புத்த பெருமானை நோக்கி கேள்விகள் பல எழுந்த வண்ணம் அவர்களின் பார்வையே அவர்களின் கேள்வியை சொல்லும் விதமாக பார்த்து கொண்டிருந்தனர். அப்பொழுது புத்த பெருமான் அங்குலிமாலிடம் சொன்னார், நல்லவனுக்கு நல்லவனாக இருந்து அதில் ஒரு கௌரவமும் கர்வமும் பிறக்கிறது. ஆனால் ஒரு தீயவன் நல்லவனாக மாற வேண்டும் என்று நினைத்தால் அவன் நிச்சயம் எளிதில் மாறிவிடுவான். எனக்கு அங்குலிமாலின் மீது நம்பிக்கை உள்ளது என்று கூறி சாரிபுத்திரனை கடந்து சென்றார் புத்தர். சாரிபுத்திரனும் மற்ற சீடர்களும் புத்தர் கூறியதை நினைவு கூர்ந்தனர். புத்த பெருமான் எது செய்தாலும் அதில் அர்த்தங்கள் நிறைய இருக்கும். இறைவனை பின்தொடர்வதே நமது கடமை என்று முடிவை எடுத்துக்கொண்டு புத்தரின் பின்தொடர்ந்தனர் சீடர்களும் சாரிபுத்திரனும். புத்தர் போதனைகளை செய்துவிட்டார். அங்குலிமால் காயங்களுக்கு மருந்து இடப்பட்டு ஓய்வு எடுக்க தொடங்கினார். 1 வார காலம் புத்தரும் அங்குலிமாலும் ஒரே வசிப்பிடத்தில் தங்கினர். 1 வார காலம் முடிந்ததும் அங்குலிமாலின் பார்வையில் ஒரு ஒளி இருந்தது. முகத்தில் ஒரு சாந்தம் இருந்தது. அங்குலிமால் மிகவும் சாந்தமான மனிதரானார். அவர் யாரிடமும் கோபம் கொள்ளவில்லை. அங்குலிமாலின் பழைய வாழ்க்கையை பற்றி யாரேனும் விமர்சனம் செய்தால் அதற்கு செவி கொடுக்கவில்லை. அந்த அங்குலிமால் இறந்தான். இப்பொழுது பிறந்த அங்குலிமால் பிறந்து 1 வார காலமே ஆனது. இந்த அங்குலிமால் வாழ்க்கையின் பாவ சுமையை இறக்கிவிட்டு புண்ணியம் செய்யவில்லை என்றாலும் சாந்தமாக யாருக்கும் எந்த தொந்தரவும் செய்யாமல் முடிந்த அளவுக்கு அன்பு, கருணை, சேவையை மனதில் கொண்டு எஞ்சியுள்ள வாழ்நாளை வாழ்ந்து முடிப்பான். யாரும் எனக்காக வருத்தப்பட வேண்டாம் என்று அங்குலிமால் தன்னை விமர்சிப்பவரை நோக்கி பேசிவிட்டு சென்றார். இந்த கதையிலிருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, நம்ம நல்லவர்களா வாழ்றது நம்மளோட கடமை. நம்ம வாழ்க்கைய சிறப்பா வாழணும். நம்ம எண்ணங்களில் தூய்மை இருக்கணும். நாமளோட வாழ்க்கைய சரியான பாதையில செலுத்தணும்னா நம்ம ஒரு நல்ல மனிதரா வாழணுன்றது நம்மளுடைய கடமை. அங்குலிமால் மாதிரியான பாவ பிறவிகள் பாவத்திலிருந்து வெளியே வரணும் நினைக்கிறதே பெரிய விஷயம். அங்குலிமால் தன்னை உணர்ந்துதான் அதுல இருந்து வெளியே வரணும்னு ஆசைப்பட்டாரு. அவர் திரும்பவும் அந்த பாவத்தை செய்ய விரும்பாம தான் அந்த பாவத்திலிருந்து வெளியே வரணும்னு ஆசைப்பட்டாரு. சாரிபுத்திரனும் மற்ற சீடர்களும் ஒரு நல்ல மனிதரா, ஒரு கருணை மிக்க ஒரு புத்தருடைய சீடரா வாழ்ந்து வராங்க. ஆனா அவங்களால ஏன் அங்குலிமால புரிஞ்சிக்க முடியல அப்படின்னா, எல்லாரும் தான் ரொம்ப நல்லவங்க, நம்ம தூய்மையானவங்க, நமக்கிடையே இப்படியான அசுத்தமான பிறவிகள் இருந்தால் அது நமக்கு சரிவராது என்ற ஒரு சின்ன கர்வத்தை தங்கள் மனதில் புதைத்து வச்சிருந்தாங்க. ஆனா புத்த பெருமான் அப்படி கிடையாது. புத்த பெருமானுடைய தூய்மையை எந்த ஒரு அசுத்தத்தாலும் மாசுபடுத்த இயலாது. இதனாலதான் புத்த பெருமான் அங்குலிமாலை பார்த்து பயப்படவே இல்லை. அங்குலிமால் கேட்ட கேள்விக்கும் அங்குலிமால் தன்னுடைய மனசுல இருந்த விஷயங்களை சொல்லும் போதும் ரொம்ப அமைதியா பொறுமையா புரிஞ்சுக்கிட்டாரு. எல்லா மனிதர்களும் கடைசி வரைக்கும் கெட்டவங்களா இருப்பாங்க, கடைசி வரைக்கும் திருந்தாம தான் இருப்பாங்க அப்படின்னு ஒரு அவசியமும் கிடையாது. எந்த மனிதரும் எந்த பாவத்திலிருந்தும் வெளிப்பட எப்ப வேண்டுமானாலும் ஆசை. எல்லா மனிதர்களும் நல்லவர்களாகவே இருப்பாங்க, கெட்டவர்கள் கெட்டவர்களாகவே தான் இருப்பாங்கன்ற அவசியம் இந்த உலகத்தில் கிடையாது. கெட்டவங்க நல்லவங்களா மாற வாய்ப்பு கிடைச்சா நாமளும் அவங்கள ஏத்துக்கணும். நல்லவங்க கெட்டவங்களா மாற வாய்ப்பு கிடைச்சா அவங்க தங்களை தாங்களே கட்டுப்படுத்திக்கணும். இதுதான் இந்த உலக நீதி. நல்ல குணமும் கெட்ட குணமும் கலந்ததுதான் வாழ்க்கை. யாரையும் வெறுக்கவோ
அவங்க செய்த செயலுக்காக அவங்கள ஒதுக்கவோ நமக்கு உரிமை கிடையாது. இந்த உலகம் எல்லாருக்கும் சொந்தம். இப்போ எல்லாத்தையும் மறந்துட்டு நிம்மதியா தூங்க போங்க. அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். நன்றி.